ஒரு மேன் என்ன நினைக்கணும்னா, அவன் என்ன ட்ரெஸ் போட்டான், அவனுக்கு பிடிச்சது போட்டான், முடிஞ்சிச்சு. பிடிச்சது தானே செஞ்சுட்டு போகிறீங்க. 10 பேர் வந்துட்டு பார்க்குறாங்கன்னா, ஐயோ 10 பேர் வந்துட்டு என்ன பண்ணாலும் பார்ப்பாயா. இது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளைங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் ஃபுல் கவர்டு சாரியில் போனால் கூட அவன் உங்கள் ஒய்ஃபை பார்க்க தான் செய்வான். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சொல்கிறப்போ உங்கள் பாய் ஃப்ரெண்டை 10 கேர்ள்ஸும் பார்க்க தான் செய்வாங்க. திஸ் பொசஷன் ஷுட் நெவர் கம் இன் ரிலேஷன்ஷிப். பொசஷனே இருக்கக்கூடாது. ஸோ இதை நான் கிளாரிஃபை பண்ணுற ரீசன், யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ நானும் கடவுளா? நான் கடவுள்னு எனக்கு தெரியும், நீ கடவுள்னு உனக்கு தெரியாது. எல்லாருக்கும் வணக்கங்க, ஆத்மா வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு விஜே பார்வா அவர்கள் அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆங்கரிங் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த எனர்ஜி வந்துட்டு நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படி பேசுகிறது இந்த விஷயங்களை பற்றி. இவங்க வந்துட்டு ரீசெண்டாக சமீபத்தில் எனக்கு இன்ஸ்டாவில் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்டாச்சூஸ், இந்த சிலைகள், அதை பற்றி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்றது. இவங்க வந்துட்டு இந்த மாதிரி வல்கராக ட்ரெஸ் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. நாட் ஜஸ்ட் இவங்க, இது வந்துட்டு இவங்க இஷ்யூ மட்டும் கிடையாது. கேர்ள்ஸ் நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க அப்படின்றது மென்னு வந்துட்டு சொல்கிறீங்க. மென்னுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்க அப்படி இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னு ரசிக்கவும் செய்கிறீங்க. என்னடா இது, எனக்கு அதான் புரியல. அவங்க அப்படி இருக்கான்றது கம்ப்ளைண்ட் பண்ணால் ஓகே, அவங்க மாற்றிப்பாங்க. அவங்க இருக்கிறது அப்படி இருக்காங்க ரசிக்கவும் செய்கிறீங்க. அப்போ வாட் இஸ் த யூஸ் இன் கம்ப்ளைனிங்? ஸோ இதை ஃபேக்சுவலாக பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். ஒரு விஷயம் சொல்கிறேன், அவங்க என்ன ஆடை போட்டால் என்ன ஒரு விதமான ட்ரெஸ் போட்டால் அது என்ன, தெர் இஸ் நோ வே ஆஃப் லுக்கிங். அந்த ஒரு லுக்கிங்கில் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனுமே நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க எப்படி இருந்தாலுமே அவங்க ஹாப்பியாக இருக்கணுமா, அதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நினைக்கணும். அவங்க எப்படி இருந்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்கணும். அவன் வேலையை அவன் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கான். ஒன்றை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணானா இல்லையே. அவங்க ஆக்டிவிட்டி ஒன்றை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா தென் தட் இஸ் நாட் லைக் ஒரு ஆக்டிவிட்டி ஒருத்தவங்களை ஈஸியாக டிஸ்டர்ப் பண்ணிவிடுவோம் அப்படின்னா தென் வாட் இஸ் அவர் மைண்ட்? நம்மளுடைய ஆம்பளைங்களுடைய ஒரு மைண்ட் என்ன? ஸோ பெண்களும் அப்படி தான். ஒரு மேன் வந்துட்டு வல்கராக எதுவும் டெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்மளுடைய உலகத்தில். பட் ஒரு மேன் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னும் எங்கேயுமே வந்துட்டு நம்ம நியூஸ் கேட்டது கிடையாது. ஒரு விமன் ஒரு மேனையுமே வந்து அவன் அப்படி சொல்லிட்டானே, இது வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்குள்ளேயோ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்குள்ளேயோ நடக்குது. அவன் அப்படி என்னுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்லிட்டானே, இப்படி வந்துட்டு நான் போடக்கூடாது, அப்படி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சி இதை நோக்கி பெருசாக ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் சச் a childish திங். ஒரு மேன் என்ன நினைக்கணும்னா, அவன் என்ன ட்ரெஸ் போட்டான், அவனுக்கு பிடிச்சது போட்டான், முடிஞ்சிச்சு. பிடிச்சது தானே செஞ்சுட்டு போகிறீங்க. 10 பேர் வந்துட்டு பார்க்குறாங்கன்னா, ஐயோ 10 பேர் வந்துட்டு என்ன பண்ணாலும் பார்ப்பாயா. இது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளைங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் ஃபுல் கவர்டு சாரியில் போனால் கூட அவன் உங்கள் ஒய்ஃபை பார்க்க தான் செய்வான். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சொல்கிறப்போ உங்கள் பாய் ஃப்ரெண்டை 10 கேர்ள்ஸும் பார்க்க தான் செய்வாங்க. திஸ் பொசஷன் ஷுட் நெவர் கம் இன் ரிலேஷன்ஷிப். பொசஷனே இருக்கக்கூடாது. ஸோ இதை நான் கிளாரிஃபை பண்ணுற ரீசன், யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள அக்செப்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு நான் வந்துட்டு கேட்குற ஒரு விஷயம். எப்படி வேணால் இருக்கட்டும், அவங்கள அக்செப்ட் பண்ணுங்கள். இஃப் யூ கிவ் த லவ், அக்செப்ட் தம் ஆஸ் தே ஆர். அவங்க எப்படி வேணால் இருக்கலாம், அக்செப்ட் பண்ணுங்கள். அதர்மமாக இருக்கக்கூடாது, தர்ம வழியில் தான் சொல்கிறேன். அதுக்கு நம்ம வந்து குத்தி கொலை பண்ணிடுறான்றான் அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ தர்ம வழியில் அவங்க எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள். மன்னிக்கிற குணம் வந்து உங்களுக்கு இருக்கணும். திஸ் இஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஸ்டஃப் ஆஃப் அந்த ஆடைகள் பற்றி. விஜே பார்வா அவர்கள் வந்து சச் அ எனர்ஜெட்டிக் பொண்ணுங்க. அவங்க வேறு லெவல். அவங்களுடைய ஒரு வைபே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேட்குற கேள்விகள் வைபராக இருக்கும். நல்ல ஒரு வைபாக கேட்பாங்க, எனர்ஜியாக. அவங்க வந்துட்டு ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருக்காங்க.
இந்த சிலைகள் நாங்கள் வந்துட்டு இப்படி போடுறோம் அப்படி போடுறோன்னு சொல்கிறீங்களே ஷார்ட்டாக, அப்போ இந்த கோவில்கள் எல்லாம் வந்து அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, செதுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா ஸ்கல்ப்சர்ஸ், அப்போ அந்த ஸ்கல்ப்சர்ஸை பார்த்து நீங்கள் ஏன் வந்துட்டு கோவிலில் முட்டால வச்சுருப்பாங்களா அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆச்சு. கமெண்ட்ஸும் அதுக்கு நிறைய இருந்தது. ஸோ நான் சொல்கிறேன் பாருங்க ஒரு விஷயம், வெரி ஈஸிங்க இது. கோவிலில் அந்த செதுக்கல்கள் வச்சது எதுக்கு என்பது நான் விஜய் பாரு அவர்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். இஃப் ஷீ சீஸ் திஸ் வீடியோ, இல்லை அவங்க பார்க்கலன்னா மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கோவிலில் ஒரு சிலைகள் அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வைக்கிற ரீசன், அதுவும் ஏன் எங்கே வைக்கிறாங்க, அந்த சிலைகள் செதுக்கல்கள் எல்லாமே வெளியில் தான் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா வெளியிலேயோ பார்டர்ஸ்லேயோ தான் இருக்கும், டெம்பிளில். டெம்பிள் உள்ளே இருக்காது. இது ஆர்கியாலஜி உள்ளே நல்லா ஆராய்ஞ்சு போனீங்கன்னா தெரியும். ஸ்பிரிச்சுவல் ஆள்கிட்ட தான் அது கேட்கணும், அது எனக்கு தெரியும். ஸோ ஒரு கிரியாயோகம் பண்ணி ஒரு லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் இருக்கிற எனக்கு அது வந்துட்டு சொல்லணும்னு தோணுச்சு. பல பேருக்கு உதவும். அது வெளியிலேயே காமத்தை, குரோதத்தை, உன்னுடைய தேவையில்லாத ஃபேண்டசிஸ், டார்க் டிசைர்ஸை வெளியிலே செருப்பு விடுற மாதிரி விட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது தான் ஸ்கல்ப்சர்ஸ். அட் த சேம் டைம் அந்த ஸ்கல்ப்சர்ஸில் எப்போயுமே கோவில்களில் ஒரு விஷயத்தை பார்த்தா பல ஆயிரம் எஜுகேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, ஒன்று பார்த்தா பல ஞானம் கிடைக்கும்வாங்க. அதுதான் அங்கே அதை பார்க்கும்போது நாட் ஜஸ்ட் அது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. நீங்கள் எப்படி வெளியில் விட்டுட்டு வரணுமோ இன்னொன்று இருக்குது, அந்த பொசிஷன்ஸ். இப்படி செய்வாங்க, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணுன்றதுக்கு இல்லை, இப்படி பொசிஷன் இருக்குது, இப்படியும் மக்கள் இருப்பாங்க கலியுகத்தில். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டார்க் சைட் ஆஃப் லஸ்ட் அப்படின்றத குறிக்கிறது தான் அது. டிவைன் சைட் ஆஃப் லஸ்ட்டு நீங்கள் பார்த்தது இல்லையா? டிவைன் சைட் ஆஃப் லஸ்ட்டு தான் சிவபார்வதி இருந்தது. டிவைன் சைட் ஆஃப் லஸ்ட்டு தான் அந்த ஒரு லஸ்ட்டு டிவைனாக இருக்கணும்னா அது வேறு டெக்னிக்ஸ் இருக்குது. அது வந்து நிறைய யோகிஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாஸ்டர் சிவிவி வந்துட்டு 21 டேஸில் ஒரு குழந்தைய தன்னுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியில் கொண்டு வந்தார், தன்னுடைய மனைவியோட கர்ப்பத்திலேருந்து. ஸோ இப்போ ஏற்பட்ட பீப்புள் வந்துட்டு ஜெனட்டிக்காக வந்துட்டு சயின்டிஃபிக்காக அதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. மாஸ்டர் சிவிவி 18-19 செஞ்சுரியில் இருந்தவர் தான். அட் த சேம் டைம் வீரபிரம்மங்காரம் அப்படி தான். ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் தாட் வந்துட்டு ரீச் ஆக மாட்டேங்குது. அது இயல்பாக சொல்கிறது தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை பயிற்சி பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸில் தான் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் புக்கு படிச்சுட்டு கோவிலுக்கு போய்ட்டோ ஸ்பிரிச்சுவல்னு சொல்லாதீங்க. ஸ்பிரிச்சுவல் இஸ் சம்திங் அ நேம் மென்ட் ஃபார் ஸ்பைனல் கார்டு ரிச்சுவல். ஸ்பைனல் கார்டில் சடங்குகளும் பூஜைகளும் பண்ணணும். எது வெளியில் பூஜை இல்லை, உள்ள கண்ணை மூடிட்டு பயிற்சி பண்ணணும். மெடிடேஷன் அப்படி உட்கார்றது சின்முத்ரை ப்ளீஸ், அது இல்லை. மெடிடேஷன்ன்றதோ ஆன்மீகம் என்பதோ சும்மா அப்படி வந்துடாதுங்க. அவ்வளோ பயிற்சிகள் இருக்குதுங்க, அத்தனை யோகங்கள் இருக்குது. அந்த கிரியா யோகத்துலேயே அத்தனை யோக கலைகள் இருக்குது. அதை பயிற்சி பண்ணணும். இதைத்தான் ரஜினிகாந்த் ஐயா பண்ணுறாரு. இன்றைக்கி சமந்தாவோ தமன்னாவங்களோ இதெல்லாம் பயிற்சி பண்ணுறாங்க. பேசிக்காக ஒரு டெக்னிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பேசிஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் டாப்பு, யோகி அவர். ஸோ என்றைக்குமே அவர் டாப் கிளாஸ் தான். இப்போது விஜய் பாரு அவர்கள் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலைகள் வந்துட்டு அதுக்காக ஜஸ்ட் லைக் தட் அப்படி வைக்கல. அது ஏன் வச்சாங்கன்னா த பர்பஸ் இஸ் டு கீப் தட் அவே. அது அவையில் வச்சுட்டு இறைவனுக்குள்ளே நீ போய் ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது மூலாதார விநாயகர், சுவாதிஷ்டான சக்கரம் குளம், மணிப்புர சக்கரம் அக்னி, அநாகத சக்கரம் மணி, விஷுத்த சக்கரம் நந்தி, பொறுமை காக்க வேண்டும் இறைவன் வர வரைக்கும். அப்போ இறைவன் எங்கே வர்றாரு? 3வது கண். இது வரும்போது இருட்டு, இது கண்ணை மூணுனா இருட்டு, இது ஓப்பன் ஆகும். அப்போது கருவறை அது உள்ளே இருக்குது, டார்க்காக இருக்கும். கருவறைன்னு கடவுளத்துக்கு ரோட்டில் வைக்கல, உள்ளே வச்சுருக்காங்க. எவ்வளோ அறிவு சித்தர்கள், எவ்வளோ மகான்கள். அப்பேற்பட்ட அறிவான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. உடல் உள்ளே இருக்கிற பொருளை தான் அடையாளமாக கோவிலுக்கு போயிட்டு உங்களை கற்றுக்கோங்கடான்னு வச்சது. அவ்வளோதான். தவிர ட்ரெஸ் எப்படி போட்டாலும் ஆம்பளைங்களோ பொம்பளைங்களோ அக்செப்ட் பண்ணுங்கள். இங்கே எதங்க கொண்டு போக போகிறீங்க? ட்ரெஸ் இப்படி போட்டுட்டு அப்படி போட்டுட்டு உங்களுக்கு ஒரு டாபிக் வேணுமா இங்கே பேசுகிறதுக்கு? எப்படி வேணும் ட்ரெஸ் போட்டோம். எப்பயுமே மதிங்க. அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்குது. பார்க்க சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷப்படுங்க பார்த்து. அவ்வளோதான். தவிர துக்கம் பட்டுட்டு இப்போ பார்த்து இப்படி இருக்கா அப்படி இருக்கா, அட் த சேம் டைம் இவனே அதை பார்த்துட்டு சூப்பராக இருக்கா அப்படின்றதும் சொல்கிறது. இது ஏதோ ஜோக் மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நிறைய பேர் அது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது, திட்டமும் செய்கிறது.